அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழக அரசு வெளியிடும் கருத்துக்களையும், அதாவது அமைச்சர் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடும் கருத்துக்களையும் குறித்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிட்டு வராங்க. அவதூறு பரப்புவது யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் உண்மைத்தன்மை என்ன, அவதூறு பரப்போடும் விஷயங்கள் என்ன அப்படின்றதையும், அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிவிகே அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அரசு பள்ளிக்கூடத்துக்கு சென்று அங்கே இங்கிலீஷ் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கூறின விஷயங்களை எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணி அவதூறு பரப்பியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரும் டிஎம்கேயும் ஒன்றிணைந்தார்கள். எதற்காக ஒன்றிணைந்தார்கள் அதை குறித்தும், அதற்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டிவிகேவுடன் சுமூக உறவில் இருப்பதை பார்க்கும் பொழுது கூடிய விரைவில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டிவிகேவுடன் இணைய போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா எழ செய்திருக்கிறது. இதில் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருதுங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் நம்ம 10 ரூபா பாலாஜி பார்த்தீங்கன்னா லுக் அவுட் நோட்டீஸ் விடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைமுறை ஆகிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் கேட்டிருக்காருங்க. முன்ஜாமீன் கொடுக்குறாங்களா இல்லையான்றதுலாம் ரெண்டாவது விஷயம். ஏன் தலைமுறை ஆகணும்? ஆதாரங்கள் சிக்கிருச்சுப்பா. நீங்கள் தலைமுறை ஆனாலும் முன்ஜாமீன் வாங்கினாலும் உங்கள் ஜோலி முடிக்கப்படும். இது குறித்து இந்த வீடியோவில் முழுசாகவே நம்ம அலசிடலாம். தமிழக வெற்றி கழக அமைச்சர் கீர்த்தனா அதாவது அரசு பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவி கிட்ட இங்கிலீஷ் தெரில அப்படின்ற சொல்கிற விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ட்ரெண்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எல்லா என்டிடிவியில் இருந்தும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வரைக்குமே இந்த நியூஸை போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுங்களேன். ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அமைச்சர் கீர்த்தனா அவங்க திடீர்னு ஒரு விருதுநகரில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. அதாவது அந்த பெண்ணுக்கிட்ட, அதாவது மாணவிகள்கிட்ட போய் உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா அப்படின்ற கேள்வி கேட்கறதுக்கு இல்லை, ஆய்வு செய்வதற்கு. அதாவது அந்த பள்ளிக்கூடம் உணவு எந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பாக கொடுக்குறாங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும் கட்டமைப்புகள் எப்படி இருக்கிறது, மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்குறாங்களா, டீச்சர்லாம் எந்த அளவுக்கு பாடங்களை கற்பிக்கிறார்கள், மாணவர்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை ஒட்டு மொத்தமாக ஆய்வு செஞ்சுட்டு ஒரு கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும்பொழுது, உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமா, எதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்றது இங்கிலீஷ்லையும் கேட்குறாங்க. அந்த பெண்ணு கொஞ்சம் தடுமாறுது. பார்த்தீங்கன்னா உடனே டீச்சர் எடுத்து கொடுக்குறாங்க. இதில் கீர்த்தனை என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அதாவது இங்கிலீஷ் கண்டிப்பாக இப்போ தேவைப்படுது, இங்கிலீஷ் தெரிந்தாவே ஒரு கம்பீரம் வரும், நமக்கு ஒரு தைரியத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட அந்த மாணவி கிட்ட போயிடுறாங்க. அந்த விஷயங்கள் மட்டும்தாங்க வெளியில் தெரியுது. அதே இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு குறித்து கீர்த்தனா அவர்கள் கிண்டல் செய்கிறாங்க. இந்த மாணவி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் மனசு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, அந்த மாணவி எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வரும், இங்கே அதாவது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இங்கிலீஷ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாமே ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் கீர்த்தனா அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பேசின விஷயங்களை குறித்து யாருமே கேட்கவே இல்லை. அதை பற்றி சொல்லாமே பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்புவதிலேயே குறியாக இருக்காங்க. அப்போ கீர்த்தனா என்ன தான் சொன்னாங்க அப்படின்றத தயவுசெய்து அந்த வீடியோ எடுத்து நீங்கள் பாருங்கள். அங்கே என்ன சொன்னாங்கன்றத நானும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஏன்னா அவங்க உள்ளே போனதையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை குறித்து கேட்குறாங்க. இதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு சில பேர் விளக்கம் சொல்கிறாங்க, சில பேர் விளக்கம் சொல்லலை. அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் பெஞ்சில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு சில இங்கிலீஷில் இந்த விஷயம்லாம் தெரியுமா தெரியாதுன்னு கேட்குறாங்க. அப்போது முதல் பெஞ்சில் இருக்கவங்களுக்கே தெரியல அப்படிங்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க சொல்கிறாங்களான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கேட்குறாங்க. அங்கே 3 பேர் தெளிவாக சொல்லிடுறாங்கன்றதையும் அவங்க சொல்கிறாங்க. அவங்கள்ட்டையும் கேள்வி கேட்குறாங்க, அவங்களும் சொல்லி முடிச்சிடுறாங்க. அதாவது இங்கிலீஷ்லேயே தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க 3 பேர் சொன்னாங்க. ஆனால் முதல் பெஞ்சில் இருக்கவங்களுக்கே தெரியல அப்படிங்கும்போது நீங்கள், அதாவது டீச்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கிலீஷ்க்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் தான் நானும் படித்தேன். இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பேன். மீனிங்கே தெரியாது, என்ன பேசுறதே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் நானே கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா அப்பா எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்னா என்னன்னே தெரியும். அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுங்க. அதாவது அரசு பள்ளிக்கூடம் நீங்கள் நினைக்க வேண்டாம், இங்கிலீஷ் எல்லாருமே கற்றுக்கணும், வெளியில் போகும்போது தான் அப்போ தான் தைரியம் வரும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக டீச்சருக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயந்தான், இதை டீச்சர் தானே கொடுத்தாங்க. அப்போது மாணவியை குறித்து இவங்க தவிர எங்கே சொன்னாங்கன்றதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது குறித்து கேட்குறதுக்கே ஒரு இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு ஒருத்தர் வருவாருங்க. நான் ஸ்கூல் போகும்போது வந்திருக்காங்க. திடீர்னு தான் வருவாங்க, திடீர்னு கேள்வி கேட்பாங்க. தெரிலனா டீச்சரை தான் கேட்பாங்க. ஏன் அமைச்சர்னு கேட்டால் என்ன அப்போது
எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு கேள்வியை வைத்தால்தான் அங்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போது ஒரு விஷயத்தை வந்து பதிவு செஞ்சாதான் அங்கே உருப்படியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் இது உதாரணம். அப்போது இங்கிலீஷ் குறித்து நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் போனீங்கன்னா, அதாவது மும்மொழி கொள்கைக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கீங்க, ஓகே. இங்கே இருமொழி கொள்கை இருக்குல்ல, தமிழும் ஆங்கிலம் தானே இருக்குது. ஆங்கிலம் தெரியாமல் வெளியில் நீங்கள் போய் பாருங்களேன். இப்போ வந்து ஒன்றும் கிடையாதுங்க. ஐடி நிறுவனத்துக்கு நீங்கள் 12வது படிச்சிருந்தாலே காலேஜ் போனாலும் சரி, நீங்கள் வந்து மார்க்கே வந்து ஃபெயில் ஆகி பார்த்தீங்கன்னா அட்டம் நிறைய அடிச்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ் தெரிந்தால் உங்களுக்கு இப்பயும் 50,000 1,00,000 சம்பளம். அப்படி இருக்கும் பொழுது அதை குறித்து பேசுனதை நீங்கள் எப்படி அவதூறாக நினைக்கலாம்? ஏன்னா டீச்சருக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாணவிகிட்டையும் இங்கிலீஷ் இந்த மாதிரி தெரியல, உனக்கு வந்து குறையாக சொல்லலை, தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள்லாம் குறித்து நீங்கள் வந்து அவேர்னஸ் ஏற்படணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? அம்மா அப்பா சொல்கிறாங்கல்ல. அப்போது இவங்க ஒரு அக்காவாகவோ இல்லை ஒரு அம்மாவாகவோ நினைத்து கொண்டு நீங்கள் வந்து பதிவு செய்யலாம்ல. எப்படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்றது எங்களுக்கு புரியலைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி இப்படியெல்லாம் சிறுமிகள், அதாவது மாணவிகள் மீது வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான கருத்துக்களை திணிக்கும் பொழுது அவங்க மனது பாதிக்கப்படுன்றாங்க. நீங்கள் என்ஓசிக்கு வாங்கின பணம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கேஸ் போயிட்டுருக்குல்ல, லிஸ்ட்டில் வெளியே வந்துட்டு இருக்குல்ல, என்ஓசிக்கு பணம் வாங்கினதெல்லாம் கட் செய்து விட்டது தமிழக வெற்றி கழகம், போன ஆட்சியில் நடந்ததுன்னு சொன்னாங்கல்ல. இதெல்லாம் வந்து மாணவர்கள் மனதிலெல்லாம் பதியாதா? அவங்க வளர்ந்து வரும் பொழுது இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? இப்போ இதை குறித்தெல்லாம் கேட்டவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? தயவு செய்து சொல்கிறேன், இங்கே வந்து நம்ம தாங்க கேட்கணும். அதாவது டீச்சர் தான் கேட்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா தான் கேட்கணும். எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான் நான் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சில வார்த்தைகளை வைத்து கொண்டு அவதூறு பரப்பி இருக்கிறார்கள். தயவுசெய்து மக்களை இதை தெரிஞ்சுக்க. திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்வது வேறு விதமாக இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ முழுவதும் பார்த்துவிட்டு கமெண்ட் செய்யுங்க. இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து 10ஆம் தேதி கரூருக்கு போக இருக்காருங்க. அங்கே போய் அந்த 41 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசு வேலை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசியல் புரட்சியாக அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து கரூரில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கணக்கு இருக்குது, அதை தீர்க்காமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மட்டும்தான் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது மீடியாக்கள்லையும் சரி, சமூக வலைதளங்களையும் சரி. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது தீர்க்கப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு சட்ட ரீதியாக நாங்கள் தீர்வு காணுவோம்னு சொன்னார். சட்ட ரீதியாகங்க, இதை மைண்டில் வச்சுங்க. இதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ட்ரோல் பண்ணுறது. சரி, இதெல்லாம் இருந்தாலுமே அதாவது 41 குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலை வழங்கக்கூடாது, கரூருக்கு விஜய் அவர்கள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஎம்கே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அதுவும் அவசர வழக்காக தொடர்ந்திருந்தது. இது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அங்கே நடந்த விஷயங்களை பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னென்னா அப்படியே கொண்டாடலான்னு தோணுதுங்க. அப்படியே வச்சுட்டு மோல் அடித்து கொண்டாடலான்னு தோணுது. அந்தளவுக்கு நீதிபதி அவர்கள் வந்து காரி உமிழ்ந்துட்டார். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இது அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் சொல்லிட்டு டிஎம்கே சைடில் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, A1 அக்யூஸ்டு, அதாவது குற்றவாளியாக இருக்கும் விஜய் அவர்கள்னு கூறிட்டாங்க. யார்? டிஎம்கே தரப்பு வழக்கறிஞர். உடனே செம்ம காண்டாயிட்டாரு, கட்டுப்பாயிட்டாரு. யார்? நீதிபதி அவர்கள். எப்படி நீங்கள் வந்து குற்றவாளி அப்படின்னு விஜய் அவர்களை சொல்கிறீங்க? அதாவது சிபிஐயோட டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அதை பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த வழக்கை தொடர்ந்தீங்களா? அதில் எங்கேயாவது அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கிறதா, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதா? இல்லை A1 அக்யூஸ்டுன்னு சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி முன்னிச்சிட்டாங்க. சொல்லி முடிஞ்சிச்சா? இதிலேயே முடிஞ்சுது. ஏன்னா அங்கே வந்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டார் விஜய் அவர்கள். அதாவது 100லேருந்து 120 பேருக்கு மேலே வந்து 180னே சொல்கிறாங்க கணக்கு பார்த்தா. இவங்களை விசாரித்த மாதிரியே விஜய் அவர்களையும் விசாரித்தார்கள். அவ்வளோதானே தவிர அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அல்ல. இது தெரியாமல் நீங்கள் எப்படி இந்த வழக்கை தொடர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி காரசாரமாக போட்டு தாக்கிட்டாருங்க. தாக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து மன்னிப்போட விட்டுட்டாங்க. இல்லைன்னா அங்கே 5 லட்சம் 10 லட்சம் வழக்கறிஞர் வந்து வழக்க தொடர்ந்ததுக்காக ஃபைன் கட்ட வேண்டியிருந்திருக்கும். இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் கூறியிருக்கிறாங்க. அதாவது 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை தருவதற்கு தரக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதுக்கப்புறம் முதல்வர் விஜய் அவர்களை நீங்கள் எப்படி கரூருக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாம்? அவர் எங்கே வேணாலும் போகலாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வருங்க. அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது திக்குமுக்கு ஆடி போய் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டே ஆடி இருக்கு நீதிமன்றமே. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக பேசியிருக்காரு தமிழகத்தை சார்ந்த நீதிபதி அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த கூத்துன்னு அவருக்கு தெரியாமையாக போயிடும்.
இப்போ சொல்லுங்க, யார் அவதூறு பரப்புவதற்காக இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இங்க நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க அப்படின்னா, இங்க தொடர்ந்து கரூர் சம்பவங்கள குறித்து விஜய் அவர்கள் வந்து நிர்மல்குமார்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த அமைச்சர்கள்லாம் வந்து தொடர்ந்து கூறிக்கிட்டே வராங்க பார்த்தீங்களா? இப்போ ஆதவர்ஜுனன் ஓப்பன் அடிச்சிட்டாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் அவங்களால பொறுத்துக்க முடியல. ஒருவேளை கரூர் போய் 41 குடும்பங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அரசு வேலையும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது, இது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த டிஎம்கே தான் இந்த 41 குடும்பங்கள சார்ந்தவர்கள பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு காரணம் வந்து உறுதி செய்யப்படும். அதாவது சிபிஐ விசாரணை போனாலும் உச்சநீதிமன்றத்தில வழக்கு போயிட்டு இருந்தாலுமே, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். அது எப்போ வந்து தீர்வு வரும், தீர்வு காணப்படும் அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். அதான் போயிட்டே இருக்கும். எப்போ வரும்னு தெரியாதுன்னு வச்சுங்க. ஆனால் தற்போது நடக்கும் சூழ்நிலைக்கு டிஎம்கே தான் காரணம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தாங்க இவங்க வந்து வழக்கையே தொடர்ந்துருக்காங்க. ஏன்னா இவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட தவறா நம்ம சமூக வலைதளங்கள்ல பேசிடவே கூடாதுங்க. மக்கள்கிட்ட இது பதிவாயிடுமா. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது டிஎம்கே எப்படியாவது தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்த்து விட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீஎலெக்ஷன் வந்தே ஆகணும், இதுல ஏதாவது நம்ம பண்ணி அடுத்து வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில தள்ளப்பட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்றதே தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்றது, சமூக வலைதளங்களில் பேசுறது, திருமண விழாவில் பேசுறதெல்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டிவிக்கு ஆட்சியை கவிழ்ப்பதற்காக குதிரை பேரம் பேசினார்ல, இதை மறைப்பதற்காகவும் வழக்கு தொடர்ந்திருப்பதாக தகவல் வெளியே இருக்கிறது. எப்படியெல்லாம் சுற்றி வளைச்சு அடிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. தொடர்ந்து இதே மாதிரி தாங்க தமிழக வெற்றி கழகத்தின் மீது டிஎம்கே ஐடி விங்கும், டிஎம்கே முன்னாள் அமைச்சர்களும் ஒட்டுமொத்த எல்லாருமே சொல்லலாம் அவதூறு பரப்பிக்கிட்டு வராங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கிறது. மக்களே தயவு செய்து உற்று நோக்குங்க. இதுல இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் இல்ல, இன்னும் 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு தான் வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பழகிறோம், அதுக்கப்புறம் கண்டுக்காம போயிட்டே இருப்போம்னு வச்சுங்களேன். அது வரைக்கும் பொறுத்துதான் ஆகணும். டிஎம்கே தான் 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கக்கூடாது, விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனா நாம் தமிழர் வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்றத்துல இதே வழக்கை வந்து தொடர்ந்துருக்காங்க. ஏன்? இது வந்து அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கிறோம், டிஎம்கேவோட பி டீம் தான் நாம் தமிழர். அதாவது திராவிடமாகவே மாறிவிட்டார் அது சீமான் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். யாரும் நம்பல. நல்லா உற்று நோக்குங்கப்பா. 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக முதல்வர் பார்த்து என்ன வேணா செய்யலாங்க. ஆனா அங்க போகக்கூடாது, 41 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலை வழங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றதற்கு இப்படி ஒரு கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். டிஎம்கே செயல்படுது, சரி இது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா 70 வருடமாக இவங்க இப்படி தான் பயணிக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழரும் இப்படி தான் பயணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஏன்னா மக்களுக்காக அதாவது மலையில் நனைஞ்சுக்கிட்டே வந்து ஒட்டுமொத்த குரலாக, அதாவது தமிழ் தேசியத்தின் குரலாக வெளிப்பட்டவர் தான் சீமான் அவர்கள். அவர் வந்து இப்படி நடந்துக்கிறது தான் வந்து ஜீரணிக்க முடியவில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனவர் பாசறையை சேர்ந்த தீரன் திருமுருகன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் இதே மாதிரி ஏன்னா 41 பேருக்கு அரசு வேலை வழங்க இருக்கிறார்கள், அது வழங்கக்கூடாது, விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்க தொடர்ந்துருக்கிறாங்க. இங்கேயும் அதே கேள்வி தான் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் டிஎம்கேக்கு எப்படி ஒரு அடி விழுந்ததோ அதே மாதிரி மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு போயிட்டு இருக்குது, சிபிஐ விசாரணை நடந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே போக வேண்டியதுன்னு எதுக்கு இங்கே வந்தீங்க? நீங்கள் வழக்கம் போல் வந்து எப்பயும் போல் அதாவது ஒரு வரிசை ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன், அதே மாதிரி நீங்கள் மனு செஞ்சுட்டு போங்க, அது எப்போ விசாரணைக்கு வருமோ அப்போ வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க. பார்த்துக்குங்க மக்களே, எந்த அளவுக்கு டிஎம்கேவுடன் இணக்கமாக நாம் தமிழர் செயல்படுது அப்படின்னு பாருங்க. ஏன்னா அதன் தோழர்கள் வந்து இன்னமும் சீமான் அவர்கள் நம்பிக்கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பொதுநலமாக சமூக ஆர்வலராக கூட இருந்துட்டு போவாங்க. ஆனால் உள்ள இழுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓனான அதை வேட்டியில் ஓனான விட்ட கதையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா சீமான் அவர்களே அப்படின்னு தான் கேட்க தோணுகிறது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றதிலிருந்தே பாராட்டு தெரிவிப்பதிலிருந்தும் அடுத்தடுத்து வந்து அமைச்சர்களை சந்திப்பதிலிருந்தும் கருத்து தெரிவிப்பதிலிருந்தும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக நம்ம சொல்றதை விட பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாக அவர்கள் எங்கள் கருத்துக்களை கேட்கிறார்கள், மக்களுக்காக செயல்படுகிறார்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கிறது, மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தார் இல்லைங்களா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாமக
டிவிகே கூட இணைய போகிறது அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து சமூக வலைதளங்கள் அரசல் புரசலாக பேசப்பட்டு வருகிறது. இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைதாங்க. ஏன்னா பாமக அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஆனால் இங்கே திரும்ப அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி பாமக வரும், பாமக வந்தால் அங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் தொடர்ந்து நட்பு ரீதியாக இருவரும் சந்தித்து பரஸ்பரமாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, விசிகாட்டுக்கு 2 சீட்டு தான், இங்கே 5 இருக்குது. 5 இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி அவர்கள் வந்து 2 சீட்டு 1 சீட்டு வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்களே, நமக்கு அது இல்லையே. காலங்காலமாக எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமாக வந்து போராடிட்டு இருக்காரு. இந்த அமைச்சர் பதவி கிடைக்கும், நமக்குன்னு ஆட்சியில் பங்கு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும்னு வந்து போராடிட்டு இருந்தார். நானும் திருப்பி இதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து கூறியிருந்த விஷயங்களை நடைமுறைக்கு வந்தது. ஆனால் எனது பெயரும் எனது கட்சி பெயரும் தெரியாமல் போய்விட்டது அப்படின்ற ஆதங்களாக உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறது உண்மையா இல்லையா? இதெல்லாம் தற்போது வெளிப்படுகிறது. கூடிய விரைவில் அன்புமணி அவர்கள் வந்து இணைவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதில் வெளியில் முக்கியமான விஷயங்கள் வெளியில் வரலைங்க. இது பேச்சுவார்த்தை மூலம் நடந்து கொண்டிருப்பது பார்த்தீங்கன்னா கசிந்து இருக்கிறது, அவ்வளோதான். எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்னு வச்சுங்களேன். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது திருமா அவர்கள் வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழக வெற்றி கழகத்துடன் தான் நிற்கிறேன், தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைத்தால் முன்வரிசையில் நான் தான் நிற்பேன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட நான் இன்னும் உறவை முறித்து கொள்ளவில்லை, அவங்க கூட நான் வந்து பரஸ்பரமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கும் பொழுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே அப்படியே வாங்களேன், அன்புமணி அவர்கள் உள்ளே வருவதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு கொண்டு இருக்கும் பொழுது இங்கே அரசல் புரசலாக இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அன்புமணி அவர்கள் வந்தால் திரும்ப அவர்கள் இருக்க மாட்டார். அப்போ வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியரசு அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். அதாவது தலைவர் கூறும் விஷயங்களுக்கெல்லாம் நான் கோனார் உரை எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டு தான் இருப்பார், அவர் தலைவர் சொல்லிட்டு தான் இருப்பார், எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விட்டார்கள், நான் மக்களுடன் மக்களாகிவிட்டேன், அவர்களுக்கு செய்ய வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கும் பொழுது இங்கே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வன்னியரசு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், இந்த திருமாவுக்கும் பாதிப்பு ஏற்படுன்றது வன்னியரசுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் திருமா அவர்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேச்சை வந்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்தந்தே பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் மீது பரப்பப்படும் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். தொடர்ந்து நம்ம பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.